நான் எங்க போய் தேடுவேன்? கொஞ்சம் இரு, தேடிக்கிட்டே இப்ப நான் எங்க வந்திருக்கேனே தெரியலையே. தனக்கு தானே புலம்பிக்கிட்டே தனியா ஒரு ஏரியவே கண்டுபிடிச்சிட்டனா? ஓ, இது பிரச்சனை தான். இவங்க பேரியரை உருவாக்கி 3 டைல்ஸ் புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் காட்டிட்டாங்கன்னா கரெக்ட் தானே டேட்டரா? நான் ஒருத்தன், அவ எங்க இங்க இருக்கா? த்ரீ டைல்ஸ் அந்த பசங்க தான் கட்டுப்படுத்துறாங்க போல இருக்கு. இல்ல, இது தப்பாச்சே. இத உடனே என் சூப்பீரியர்கிட்ட சொல்லி ஆகணும். டேட்டரா, ஒரு பேட் நியூஸ். பரவாயில்லையே, வெளியே வந்துட்ட போல இருக்கு. தோல்வியை எப்படி ஏத்துக்கணும்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். உன்ன மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லா இருக்கும். என்ன இப்படி வேர்க்குது? எது வேர்வையா? இது ஒண்ணு வேர்வை இல்ல. தோல்வியில கண்ணீர் தார தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தோம், எல்லாம் வீணாயிடுச்சு. சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி. சண்டையில் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறதுக்கே சிரிப்பா. என்ன சொல்ல வர? சும்மா புலம்பாத. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க ரெஞ்சி? இவன் எதுக்கு இப்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான்? ரெஞ்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அடிபட்டு விழுந்திருக்கேன். அந்த சான்ஸ் பயன்படுத்தி என் கதையை முடிக்காம எனக்கு பாவம் பாத்தியா? பாரு, நான் ஒண்ணும் உங்களுடைய கூட்டம் மாதிரி கிடையாது. செத்த பாம்பு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மூஞ்ச பார்த்தா அசிங்கமே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடும். என்ன சக்கமாரோ, அப்படியா விஷயம்? எதிரிங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். இரு, அந்த ஹாலுசினேஷன் ஏற்படுத்துற ஃபாக பத்தி அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, புரியுதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சொல் பேச்ச கேட்காம நக்கல் பிடிச்சவன் நிக்கல்லே போறான் பாத்தியா? ஓ, வந்துச்சா? என்ன பாக்க அரிய வகை ஆம மாதிரி இருக்கு. காப்பாத்துங்க, 3 days என்ன போட்டு தள்ள வருது. ஐயோ, இது நீர்வானம் போல இருக்கு. இது எப்படி எனக்கு அடங்கும்? சரியா போச்சு, போ. நிக்க நேரம் இல்லாம இந்த வேலையை ராஜினாமா பண்றேன். ஓய் 3 days, நீ வேற யாரையாவது போய் புடிச்சுக்கோ போ. அலைவரு திமிங்கல தானங்கோ, ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் வெற்றி, டோபிக்கு வெற்றி. நீ அதை பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டு தரல பாத்தியா? நல்லா கேட்டுக்கோ, கலைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவனை கோத்து விட்டு நீங்க நேம் வாங்கிட்டு போயிடுவீங்க, அதானே? நல்லா இருக்கு. ஓப்பன் கங்னம் ஸ்டார், கங்னம் ஸ்டார். உயிர் இருக்கா இல்லையா டோபி? உன்ன நான் கூலா இருக்க சொன்ன டோபி, செத்த போன மாதிரி இருக்க சொல்லல. நான் உன்கிட்ட தான் பேசுறேன். இப்பதான் கரெக்டான ஸ்பாட்டை புடிச்சிருக்க. அப்படியே கொஞ்சம் கீழே போ பார்க்கலாம். 1 செகண்ட், ஒரு கழிச்சு படுத்துக்கிறேன். அதிர்ஷ்டம் திரும்பவும் ஏன் பக்கம் தான் வீசுது. அதுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா? உன்னோட உடலை நான் சொந்தமாட்டேன். மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாற்றணும். இது வரைக்கும் நீ அதுக்கு பக்கத்துல ஏதாவது பெரிய ஸ்வாட பாத்திருக்கியா? என்னது ஸ்வாடா? ஆமா, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அத பத்தி ஏன் கேக்குறீங்க?
அவன் அததான் தேடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கருணை கட்டி உதவி பண்ணுங்களேன். உண்மையாவா? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு தெரியலனாலும் மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக என்னடா கைய ஓங்குற? என்ன சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா? ஆசைப்படுறியா நீ? சரி, நான் கைய ஓங்குனது ஏன் தப்புதான். சரி, நீங்க பாத்து போங்கண்ணே. கண்ணை என்ன முதுகுலையா வச்சிருக்க? பாத்து போக மாட்டியா? அடே நீயா? உன்னதாண்டா இவ்வளவு நேரமா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள்ல இந்த கோட்டையை சுத்தி 10,000 வீரர்கள் முற்றுகையிடுவாங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆள் பலத்தை திரட்ட பாரு. அப்புறம் என் பேரை மறந்துடாத. என் பேரு சுகெட்சு. என்ன இக்னோர் பண்ணி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை இதோட நிறுத்திடு. குளிச்சு பல வருஷம் ஆச்சு போல. என்னாச்சு உனக்கு? உன் சக்கரா எனக்கு பிடிக்கல. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன சொன்ன? அங்க மட்டும் என்ன வாழுது? டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னது, டேட்டிங் போறோமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சுனாடே நம்மள கூப்பிட்டாங்க. அங்க பெருசு, என்னுடைய புது ஜூட்ஸுவா உங்களுக்கு காட்டுறேன். ஓ, புது ஜூட்ஸுவா? கண்டிப்பா வேணாம், நான் சொல்ல போறேன். அப்படி போடுங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இச்சிராக்கு ராமன் வாங்கி கொடுக்கணும், சரியா? ப்ராமிஸ். கண்டிப்பா இந்த வாட்டி பில்ல நான் கட்டுறேன். அடடா, டபுள் தமாகா. வாங்க போவோம். உன்னுடைய புது ஜூட்ஸுவை நான் பார்த்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்கே இவனை பேசிலாம் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரே வழி சண்டை மட்டும்தான். ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கடா. அகாஷியா நைன்-டெயில்டு ஜின்சுரிக்கியோட டீமும் தான். ஆமா, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டேடாரா அவங்க கிட்ட அடி வாங்காம வந்திருந்தாதான் ஆச்சரியம். ஏன் இப்ப பொங்குற டேடாரா? அமைதி அமைதி. நீதான் அவங்க வீசின வேட்டை வீம்புக்குன்னு கையில புடிச்ச. நீ வாங்கி வீசுறதுக்குள்ள டமால்னு கையிலேயே வெடிச்சிருச்சு. பாரு, அவங்கள ஒரு டீமா பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. இந்த பாரு, தெரியாம மூக்க நுழைக்காத. நீ தொடர்றது எல்லாமே வம்புலதான் முடியுது. மீறி போவனா என்ன ஆளை விட்டுருப்பா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கியே, அது வயித்துக்குள்ள போதா இல்ல ஆவியாகி மேல போதா? அதை விடு. நீ தப்பா நினைச்சுக்கலாம். உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? மரியாதையா வாயை மூடிட்டு ஓடி போயிடு. இவருக்கு எதுவுமே பத்த மாட்டேங்குது. இவரோட சைஸுக்கு ஏத்த மாதிரி இதை விட பெரிய Dress இங்க இல்லையா? போய் அந்த பாக்ஸ்ல தேடி பாரு. அதையும் போட்டாச்சு, ஆனா பத்தல. அப்ப அந்த கர்ட்டனை வச்சு அவன் உடம்ப சுத்தி விட்டுடு. நைன்-டெயில்டு ஜின்சுரிக்கு இருக்க இடத்துக்கு போறோமா இல்ல சாஸ்கேவோட ஃபைட் பண்ண போறோமா? எப்பா, அந்த 2த்துல எதுகிட்டயுமே வம்ப வச்சுக்காதுன்னு நான் சொல்றேன். நான் கொடுத்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டோம்ல. அந்த சாஸ்கே என்ன டெய்ல்டு பீஸ்டா? சபையில வார்த்தையை விட்டு மாட்டிக்காத. அந்த சாஸ்கேவையும் ஓரோச்சிமாருவோட தோலை உரிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உள்ள பூந்து அவன் கெடுத்துட்டான். சரியா போச்சு. இவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா மாத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன்னுவானே. ஓப்பன் கங்னம் ஸ்டார். கம் ஆன் गाइस, பேசினது போதும், கிளம்புவோம். பக்கத்துல பத்திக்கிட்டு எரியறவன இந்த மழையே பக்குன்னு அணைச்சிரும் தான் நினைக்கிறேன். உன்னை பார்த்தது சந்தோஷம் சாகுரா. உண்மை சொல்லணும்னா இவ வாயை திறந்தால 7 தான் கூட்டுவான். கூட போக போறேன். என்ன உன் மேல பூச்சி வாடையா வருது? நீயும் ஒரு நாத்தம் பிடிச்ச டாகி தான். சீக்கிரம் வாங்க.
போச்சு டாமா. என்ன போச்சு பூச்சின்னு? டாமாவா? இந்த தாமா வாமாலாம் சொன்ன வாயிலே போடுவேன் சரியா? நீரா சாஸ்கேவா? பாக்குறதுக்கு அச்சல் அப்படியே இட்டாச்சு மாதிரியே இருக்கு. இல்லப்பா அம்மா பயமா இருக்கு. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.